ஆனபடியால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய நிலைமையை பாருங்க. சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுதான் அவங்களுடைய சரீரத்துடைய நிலைமை. சாராளுடைய ஆபிரகாமுடைய நிலைமை அப்படித்தான். ஆனால் அவங்க மேலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இறந்ததுனால கடற்கரையில் உள்ள மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்றினாங்க. இன்னைக்கு நாம கூட பலவீனமாக இருக்கலாம். நம்ம சூழ்நிலை பார்த்தா மிகவும் ஒரு நெருக்கமான நிலை காணப்படலாம். ஆனால் தேவனாகி கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்ம மேலே இருக்குமானால் இல்லாதவைகளை உருவாக்குகிற வல்லமை அந்த வாக்குத்தத்திற்கு உண்டு. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். நினைக்கலாம், ஆண்டவர் என்ன நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆனால் என் நிலைமை இன்னும் மாறலே நினைக்காதுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார். அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார். ஆமேன். அல்லேலூயா.